ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேமிங் டேப்லெட் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை ரோல் பண்ணி விளாடும் போல வேறு லெவலில் இருக்கும். அப்படியே வந்து ரியலாக வந்து நம்ம வந்து விளாட்ற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கலர் பிரிண்ட் அவுட் வந்து தேவைப்படும். இது இருந்தால் ஈஸியாக வந்து நீங்கள் செஞ்சிடலாம். இதுக்காக வந்து நானாக வந்து எடிட் பண்ணி தான் இதை வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து கலர்ஸ்னால் அந்த மாதிரி வச்சு அது எப்படி வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணால் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு A4 சீட்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணியாச்சு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டிரைவ் லிங்க்கு. அதை வச்சு டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அந்த கேம் ப்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி வந்து மேரியோ கேரக்டரையும் கொஞ்சம் இதை வந்து PDF வந்து இருக்குது, அதையும் சேர்த்து வந்து இது பண்ணிக்கோங்க அந்த இதுக்கேற்ற மாதிரி. அதுக்கடுத்து கார்ட் போர்டு வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் அட்டை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து பண்ணிடலாம். அதுக்கடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து A4 சீட்டு அந்த இதில் வந்து 2 கோடு வந்து தந்திருப்பேன். ஸோ இந்த அளவு வந்து போதுமானது. அதுக்கேற்ற மாதிரி கத்திரிக்கோலை வச்சு வந்து அதை வந்து வெட்டிக்கோங்க. இதுனா தேவையில்லை. அது 2 இதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இதை ஜாயின் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக சமமாக வந்து வச்சு வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஜாயின் வந்து பண்ணிடுங்க. அப்படி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வரிசையாக வந்து அந்த இது ரோல் பண்ண போல் வந்து அந்த இது வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி, ஓகே. அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து அந்த ரவுண்டை வந்து அப்படியே வந்து பின்னாடி இந்த மாதிரி வந்து சுற்றி வச்சுட்டு அந்த இதை கரெக்டாக வச்சு வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கேம் வந்து அந்த ரவுண்டு இதில் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே கொஞ்சம் பார்த்து வந்து கரெக்டாக வந்து அந்த இதை வந்து ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுறலாம். இது இருந்தாலே வந்து போதும், நம்மளுக்கு அந்த ரோல் பண்ணுறது ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து அட்டை வந்து இந்த அளவுக்கு வந்து தேவைப்படாது, பாதி தான் தேவைப்படும். அது போக அட்டையில் வந்து நம்மளுக்கு வச்சு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த அட்டைக்கு நடுவில் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீல அட்டையை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அது இது ஃப்ளிப்கார்ட் அட்டை தான். அது போக வந்து இந்த அளவுக்கு வந்து தேவைப்படாது. மேலே உள்ளதை கொஞ்சம் வந்து வெட்டிக்கலாம். அதுக்கடுத்து ரோல் பண்ணுறதை வந்து நம்ம உள்ளக்க வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரியே வந்து அந்த அட்டையை வந்து வெட்டணும். இது இல்லை அப்படின்னா PVC பைப் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து சமமாக வந்து 2 இதுக்கும் அளவு வச்சு வந்து 2 இதை வந்து வெட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அதை அட்டையை வந்து பாதி தான் வந்து வெட்டியாச்சு, தேவையில்லை. அது போக ரவுண்டு அந்த PVC பைப் மாதிரி உள்ளதையும் நடுவில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி 2 இது இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமானது. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அந்த அட்டை வந்து அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மேலே கொஞ்சம் தூக்கி வச்சு தான் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்கடுத்து PVC பைப்பை வந்து கீழே வந்து கொஞ்சம் போல் கனெக்ட் பண்ணிடுங்க. எதுக்காகனா நம்ம ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ கொஞ்சம் PVC பைப்பை மேலேயும் சரி கீழேயும் சரி கொஞ்சம் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு க்ளூ நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து சென்டராக இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 இதை மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இதை வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 4 இதை வந்து ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து அதை ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் வந்து அதை கீழே வந்து வச்சிடக்கூடாது, கொஞ்சம் மேலே ஏற்றுற மாதிரி இருக்கணும். அப்படி தான் சுற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டு வந்து 4 ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. வெட்டினதுக்கடுத்து அதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுபோக கார்ட்போர்டையும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டி நான் இந்த மாதிரி கீழே வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த ரோல் பண்ணது இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே இங்கிட்ட ஒன்று வந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக ரோல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக ரோல் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, grip வந்து நம்மளுக்கு தேவை. பேப்பர் வந்து அந்த ரோல் பண்ணும்போது கரெக்டாக ரோல் ஆகணும். ஸோ அதுக்காக ரப்பர் பேண்ட் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஒரு 4-5 ரப்பர் பேண்ட் கூட வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் பேப்பர் வந்து ரோல் பண்ணும்போது வந்து கரெக்டாக ரோல் ஆகும். ஆல்ரெடினா அதே இடத்துல வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. இதே மாதிரியும் நான் ஒரு 4-5 ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அடுத்து நம்ம அதை ஃபிட் பண்ணிக்கலாம். பேப்பரை கரெக்டாக வச்சு பேப்பரை வந்து ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காகனா நம்ம பேப்பர் வந்து ஃபிட் பண்ணும்போது கிழிஞ்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சு பேப்பரை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு அந்த இதில் வந்து ஹோலில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா பேப்பர் வந்து கிழிஞ்சிடக்கூடாது. இது பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சுற்றுதானும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி சுற்றலை அப்படின்னா கிரிப்காக நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிட்டோம். அது போக அந்த பேப்பர் வந்து இங்கிட்டும் வரக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து ஒரு செட்டப் வந்து நம்ம வந்து பண்ணணும். அங்கேயும் கார்ட்போர்டு வச்சு வந்து ஒட்டணும். அது எப்படின்னா, நம்ம ஒரு கார்ட்போர்டை வந்து எடுத்து அது கீழே வந்து இந்த மாதிரி 2 இதை வந்து கார்ட்போர்டை ஒட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து கீழே வந்து ஒட்டினா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது போக வந்து நம்ம சுற்றுறதுக்கு வந்து இந்த மாதிரி மூடியும் மேரியை வந்து சின்னதாக வந்து நம்ம ஆல்ரெடி அந்த பிடிஎஃப்பில் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டாக வந்து சுற்றி வந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது போக அந்த மூடியை வந்து எப்படி ஃபிட் பண்ண போகிறோம்னா, அந்த மூடிக்கு நடுவில் வந்து ஒரு PVC பைப்பை வச்சு இந்த மாதிரி வந்து இங்கனக்குள்ளே தான் ஃபிட் பண்ண போகிறோம். அப்படின்னா தான் அந்த த்ரெட்டு வந்து நடுவில் இருக்கும். ஸோ அந்த இதை நம்ம முன்ன பின்ன வைக்கிற மாதிரி இருக்கும்.
அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணிட்டேன் பாருங்கள். நடுவில் வந்து நூல் சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து சுற்றுற அமைப்பை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 ஓட்டையை வந்து போட்டு நடுவில் இருக்கிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். இதை நடுவில் இருக்கிற மாதிரி ஒட்டினா ஃபஸ்ட்டே வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து நூல்கண்டு இருக்குல்ல, நூல்கண்டை வந்து நம்ம வந்து அந்த இதை வந்து நடுவில் வந்து வைக்கணும். இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணணும். ஏன்னா இதை தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இதை வந்து சுற்றி அமைப்பை வச்சு அதை வந்து வைக்கணும். அதுக்காக அந்த மேலே வந்து கொஞ்சமோல வெட்டி விட்டுட்டு ஒரு கட்டு கம்பியை வந்து உள்ளக்க வந்து இந்த மாதிரி சொருவி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கட்டுக்கம்பியை இங்கிட்டு சொருவி விட்டுட்டு அதுக்கடுத்து பாதியை வந்து இங்கிட்டு சொருவி விட்டு க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் நூல் வந்து நல்லா கரெக்டாக வந்து முன்ன பின்ன வந்து போயிட்டு வரும். கார்ட்போர்டுனா கிழிஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அமைப்பு வந்து சொல்கிறேன். அதுக்கடுத்து இப்போ பண்ணியாச்சு. பண்ணதுக்கடுத்து நூலை வந்து ஒரு சைடை வந்து அங்கிட்டிருந்து எடுத்து இன்னொரு சைடை இங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சு முடிச்சு வந்து போட்டுருங்க. அப்படி முடிச்சு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக வந்து சுற்றும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் பார்த்து வந்து முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். இந்த இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இது பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வந்து வந்துடும். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, சுற்றியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், சுற்ற கரெக்டாக சுற்றுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்தையும் வந்து எல்லா சைடும் வந்து ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து மேலேயும் மூடுற மாதிரி ஒரு அமைப்பை வந்து வச்சு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டாகிடும். அடுத்து மேரியோ கேரக்டரையும் வந்து நடுவில் சென்டரில் வந்து ஒட்டிட்டா போதும் நூலில். சரி, ஓகே, எல்லாத்தையும் ஒட்டிட்டு ஃபைனலாக வந்து நான் உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கேமிங் டேப்லெட் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குது. அது போக வந்து இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அந்த த்ரெட்டுக்கு வந்து grip வந்து சரியாக கிடைக்கல. ஸோ அதனால் சுத்தம் போல் சில நேரம் வந்து அப்படியே வந்து மேரியோ வந்து அங்கேயே நிற்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே நல்லா வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து சுற்றினேன். அப்புறம் போல தான் வந்து பாருங்கள், அது வந்து மேரியோ வந்து மேலே கீழே வந்து போகிறது வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பிரிண்ட் அவுட்டில் நான் வந்து டிசைன் பண்ணியிருந்ததுலேயே வந்து இதை வந்து சேத்தாப்பில் நான் வந்து வெட்டி இந்த மாதிரி வந்து ஒட்டி கொஞ்சம் டிசைன்ஸ்னால் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன். அது போக ரோலுமே வந்து கரெக்டாக ஆக தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி ரோல் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம ரப்பர் பேண்ட் வந்து வச்சுருக்கிறதுக்கு காரணமே அந்த கரெக்டாக grip வச்சு அந்த இது வந்து சுற்றுறதுக்காக தான். சரி, ஓகே, இப்போ வந்து லைட்டாக வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இது தான் நம்ம அந்த கோட்டை. இந்த கோட்டையிலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கோட்டைக்கு இருந்து அவ்வளோதான். கோட்டையிலேருந்து இங்கேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒருத்தவங்க வந்து சுற்ற சொல்லணும், ஒருத்தவங்கள வந்து விளையாட சொல்லணும். இப்போ வந்து இந்த கோட்டையிலேருந்து வரோம். வரப்போ அப்படியே ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணி இங்கே வந்து இருந்து அதுக்கடுத்து இந்த ஒரு காயின் எடுத்துடலாம். ஒவ்வொன்றா ஜம்ப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சூப்பராக இருக்குங்க. இது மட்டும் நல்லா ரொம்ப ஜம்ப் பண்ணணும். அப்படின்னா தான் அதில் வந்து இதாகாமல் இருக்கும். அடுத்து இந்த காயின் எடுத்துகிட்டு அடுத்து இதில் வந்து வந்துட்டு அதுக்கடுத்து அந்த ஒவ்வொரு காயின்ஸாக வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ஓடிடணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இது வந்து கரெக்டாக வந்து சுற்றணும். அதாவது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த வந்து கொஞ்சம் ரியலாக வந்து அந்த சுற்றி வர மாதிரி வந்து இருக்கும். ஸோ நல்லா இருந்திருக்கு. இன்னொருக்க பழையபடி நம்ம அந்த இதுக்கே வந்துட்டோம். ஸோ இதை தான் வந்து ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை காயின்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சு நீங்கள் வந்து வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அதாவது இன்னொருத்தவங்க வந்து இங்கிட்டு சுற்றுறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க இங்கிட்டு ப்ளே பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இப்படி வந்து ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் 2 இது வச்சுருக்கோம். அட் அ டைமில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விளாட்றதுக்காக. இதுதான் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். சரி, ஓகே, இதை வந்து அப்படியே வந்து ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம செய்யும் போலயே நம்மளுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி வந்து கூடும். அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நார்மலாக வந்து வீடியோ கேம்ஸ் வந்து ஃபோனில் வந்து விளையாட தராமல் இந்த மாதிரி அவங்களே செய்ய சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கூடும். இதை ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், கரெக்டாக வந்து பேப்பரை வந்து பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக சுற்றுற ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து இந்த மேரியோ வந்து இதை வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணுற அந்த நூல் த்ரெட்டை யூஸ் பண்ணி வந்து பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக பண்ண போல தான் இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அவங்கள வந்து செய்ய சொல்லி கார்ட்போர்டு தான், அதனால் ஈஸியாக வந்து வெட்டி ஓட்டுற வேலை மட்டும்தான். ஸோ அவங்கள செய்ய சொல்லி விளாட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கே கொஞ்சம் நிறைய வந்து கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக வந்து கூட தான் செய்யும். இதை வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக இந்த கேம் ப்ளே பண்ணதுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.